ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மகாநதி சீரியலில் அடுத்த வாரம் அதான் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் இப்போ விஜய் மாமியார் காவேரியுடைய அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ 2 பேரும் வாக்கிங் போகலாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அவருடைய நினைவாக ஒரே ஒரு வீடு தான் கொடைக்கானலில் இருந்துச்சு. இப்போ அந்த வீடு போயிடுச்சு. இப்போ இவன் ஏமாற்றி பசுபதி வாங்கிட்டானே, அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நான் எப்படி அந்த வீட்டுக்கு போவேன்? அவர் நினைவாக ஒரே ஒரு வீடு தானே இருக்குது சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ தான் விஜய் நினைக்கிறா, எப்படியாவது அந்த வீடை பசுபதிட்டேருந்து வாங்கி இவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி சந்தோஷப்படுறாங்க. நம்ம அம்மாவும் அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, சந்தோஷப்படுறாங்க. அடுத்த வாரம் இதுதான் நடக்க போகுது. எப்படி பசுபதி ஏமாற்றி அதை விட திரும்ப வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கடுத்து மகளே மருமகளே அப்படிங்கிற தொடர் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோ இப்போ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ நம்ம போகலான்னு சொல்லிட்டு வயக்காடு பக்கம் போகிறாரு. அங்கே கரண்ட் ஷாக் அடிச்சுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு வேணுன்னே பார்த்தீங்கன்னா அவரோட தங்கச்சி வில்லி தான் வேணுன்னே பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட தங்கச்சி வெள்ளி தான் அப்படி கரண்ட் வச்சுட்டாங்க. அப்போ முத்து அதில் மாட்டிக்கிறாரு. அப்போ தான் ஓடி வராங்க. அங்கேருந்து ஓடி வராங்க. ஹீரோயின் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அதுக்குள்ள முத்து கரண்ட் ஷாக் அடிச்சு போயிடுறாரு. தாலி கட்டிட்டு போயிடுறாரு. அதே சமயம் அவருக்கு அம்மு தான் பார்த்தீங்கன்னா தம்ம வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு அம்மு தான் இவன் தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் அப்படி கதறி துடிச்சுக்கிட்டு அவர் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பரபரப்பாக பார்க்க போகிறோம். தாலி மட்டும் தான் கட்டியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாச்சியார் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மகாநதி மணமகளே வா, இப்போ மகளே மருமகளே 2 தொடர் பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து பார்த்தா சிந்து பைரவி அப்படிங்கிற தொடரில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சிந்து இப்போ ஸ்னேகா சொல்கிறாங்க, நீ உண்மையை சொல்லலை அப்படின்னா நான் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லலைன்னா உனக்கு தண்டனை உண்டு சொல்கிறாங்க. சிவா சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாரு. உடனே 1 வருஷம் ஒரு சிறை தண்டனை, அதே சமயம் 3 கோடி ரூபா அபராதம் சொல்கிறாங்க. அந்த சமயம் சிந்து வந்துடுறாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன்னு சொல்லி முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துற கதையெல்லாம் சொல்ல போகிறாங்க. சிவா சொல்லாதே அப்படிங்கிறாரு. நான் ஜெயிலுக்கு போனால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம்.